சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணன்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. அவங்க அண்ணன் ஒத்துக்காதால வேறு வழி இல்லாமல் சுரேஷ் வீட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசுகிறாரு. இந்த மாதிரி இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, மாமா பாவமா, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, நான் கூட தான் அன்றைக்கி கை நீட்டிட்டேன், அது நீங்கள் தப்புன்னு சொல்லலைல்ல, இப்போ மாமா பண்ணது மட்டும் எப்படி தப்பாகும், என்னடா பேசுகிற நீ, அதுக்காக மதியம் என் பொண்ணு ரேவதி ஒன்றாயிடுவாளா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இல்லைம்மா நீ அன்றைக்கி சொன்னல, நம்ம என் பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு, அந்த மாதிரி தானேம்மா அவரும் தெரியாமல் பண்ணிட்டாருன்னொன்னே, எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை பண்ண தப்பு தான், ஆனால் இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்குறாரு, இந்த அளவு பண்ணுறாரு, அப்புறம் ஏன் உன் அண்ணன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் 2 பேர் தான் அண்ணன்கிட்ட பேசணும், நான் பேசினா அண்ணன் விடாப்பிடியாக இருக்குது, வளைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்குதுன்னு. சரி சரி அவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் அப்படின்னோடனே, என்னப்பா என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், இப்படி உன் தங்கச்சி இங்கேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, நான் அதான் 2 நாள் கழிச்சு அனுப்பிச்சிடலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு நீ அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தான் தெரியும், இன்னொன்று நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, ஏற்கனவே நிறைய வாட்டி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிருக்குப்பா, அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். என்னடா சொல்கிற, ஆனால் நீ என்ன சொல்கிற, இங்கே பாருடா சுரேஷே, உனக்கு தெரியாது, நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காதீங்க, நான் அனுப்ப மாட்டேன்னா அனுப்ப மாட்டேன் தான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. பாக்கியராஜ் இங்கே என்ன பண்ணுறாரு, ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதனால் தங்கராஜ் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாரு. தங்கராஜ் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அழுது புலம்புறாரு. இந்த மாதிரி ரேவதி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ரேவதி தான் என் வாழ்க்கை, ரேவதி தான் எனக்கு எல்லாமே, குழந்தைங்களும் ரேவதி தான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ரேவதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. ரேவதிக்கு சத்தியமும் பண்ணுறாரு, நான் சத்தியமாக இதுக்கப்புறம் ரேவதியை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே மனசு மாறுறாங்க. பாக்கியராஜ் கிட்டே அதெல்லாம் தெரியாதுடா, இவளை அமுச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை விட அப்படியே சொல்கிறாங்க. அதனால் பாக்கியராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு, பயங்கரமாக கத்துறாரு. இவர் இன்றைக்கி ட்ராமா பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்புறீங்களா, ரேவதி நீ நம்புறியா சொல்லு அப்படின்னா, அது எனக்கு தெரியும் ரேவதி, ஏன்னா உண்மை என்னன்னு உனக்கு தானே தெரியும், நீ சொல்லு ரேவதி, உன் அண்ணன் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூட வேணாம், உன் மனசாட்சி படி சொல்லு, உன் வீட்டுக்காரர் இப்போ நடிக்கிறாரா இல்லை உண்மையை மன்னிப்பு கேட்குறாரா சொல்லு அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ நடிக்கிறார் தானே, ஆமாண்ணே அப்படின்னோடனே அப்படியே ரேவதி அப்படியே பார்த்து தங்கராஜ் அதிர்ச்சி, என்னடி சொல்கிற நீ, உன் வீட்டுக்காரனை இப்படி பற்றி சொல்கிறியே, இது தப்பு இல்லையா, இல்லைம்மா இவர் இப்படி தான்மா பண்ணுவார், இவரை பற்றி உங்களுக்குலாம் தெரியாது, இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கம்மா அப்படி சொன்னோன்னே உடனே தங்கராஜ் ரேவதி என்ன ரேவதி இப்படிலாம் நீ என்னை விட்டு கொடுத்து பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நடிக்கிறாரு. பார்த்தீங்களா, இவ்வளோ பேசி கூட ரேவதி நம்பலை, ஏன்னா ரேவதி அனுபவப்பட்டது அப்படி, இந்த ஒரு விஷயம் தானே ரேவதி முடிவு எடுத்திருக்கா, கை நீட்டினாரு அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன் ரேவதியை ஒரு வாட்டி இவர் வெளியே தள்ளி கதவு மூடியிருக்காரு, அந்த விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமா, நைட் நேரத்தில் ரேவதி வெளியே அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா, நான் போய் ரேவதியை பார்த்துட்டு வந்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் இப்போ சொல்கிறேன் இதுதான் நடந்த விஷயம் அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன மாப்பிள்ள இப்படிலாம் சொல்கிறாங்க, ரேவதியை வெளியே தள்ளி கதவு சாத்துறீங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. தங்கராஜ் என்ன சொல்கிறது, அது மாமா அப்படின்னோடனே இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு இப்போ என்னமோ ஒரு விஷயம் தான் நடந்தது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் செஞ்சது இப்போலாம் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க எல்லாரும். அது எனக்கு தங்கராஜ் செம்ம டென்ஷனாக அப்படியே பாக்கியராஜ் மறைக்கிறாரு. ஒன்று ரேவதி அமைதியாக இருக்காங்க, என்னடி அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, பாக்கியராஜ் சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். ஆமாம்மா ஆமாப்பா, அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அன்றைக்கி நைட் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஒரு சின்ன வாக்குவாதம் தான், அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாருமா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. என்ன அப்படி இதெல்லாம் அப்படின்னோடனே தங்கராஜ் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு.